ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுனி நேச்சுரல் பிளாக். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, மளிகை பொருட்களை வாங்கும்போது பணத்தை எப்படி நம்ம மிச்சப்படுத்துறது, அதே போல் நல்ல தரமான பொருட்களை நம்ம எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி நம்ம குடும்ப பட்ஜெட்டுக்குள்ள பொருட்கள் வாங்குறது, இதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான குடும்பம் அப்படின்னா பட்ஜெட் போட்டு தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கு மாசம் மாசம் ஒதுக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா மாசம் மாசம் நம்ம மளிகை ஜாமான் வாங்குறதா இல்லையா? இந்த மளிகை ஜாமான் வாங்கும்போது நம்ம எந்தெந்த விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதே போல் பட்ஜெட் போட்டு நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொண்டு போயிட்டே இருந்தோம்னா அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வடைஞ்சிட்டே போகும். ஒரு சிறு துளி பெருவெள்ளம் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயங்களையும் இருந்து நாம் மிச்சப்படுத்தும் போது அது நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டே விடும். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மளிகை பொருட்கள் எப்படி நம்ம வாங்கலாம், எப்படி நம்ம மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? வாங்க. ஒரு பொருளை நம்ம வாங்க போகும் முன் அதனுடைய பட்டியலை நம்ம எடுத்தா போகணும். பட்டியல் அப்படின்னா நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போதுமே எழுதிக்கிட்டு தான் நம்ம கடைக்கே போகணும். இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்துடுச்சு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஷாப்பிங் வந்துடுச்சு. நார்மலாக நம்ம எப்போதுமே வாங்கக்கூடிய கடைகள்லையும் நம்ம போய் பொருள் வாங்குறோம். அப்படி நம்ம வாங்கும்போது சரி மாதம் நம்மளுக்கு மளிகை இதுதானே, இதை தானே மாதம் மாதம் வாங்குறோம் அப்படின்னு நினச்சி நம்ம போகவே கூடாது. நம்ம வீட்டில் எந்த பொருட்கள் இருக்குது, எந்த பொருட்கள் இல்லை அப்படிங்கிறத பார்த்து நம்மளுக்கு எவ்வளவு அது தேவைப்படுது, எவ்வளவு அந்த பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எவ்வளவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போட்டு தான் நம்ம பொருட்களை வாங்க போகணும். அப்படி நம்ம வாங்கணும் அப்படின்னா பொருட்கள் வாங்கக்கூடிய பொருட்களுடைய அளவுகளும் நம்மளுக்கு குறையும். அதன் மூலியம் நம்மளுக்கு பணம் மிச்சமாகும். அதே போல காலாவதியான தேதி மற்றும் தயாரிப்பு தேதியை நம்ம எப்போதுமே சரி பார்த்து தான் நம்ம வாங்கணும். ஏன்னா நிறைய பொருட்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காலாவதி ஆயிருக்கலாம், எக்ஸ்பிரி ஆயிருக்கலாம். இப்படி நம்ம பார்த்து நம்ம பொருட்களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடையில் ஒரு மாதம் பொருள் வாங்கணும். அடுத்து அதோட தரத்தை பார்க்கணும். அதே பொருட்களை நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான தரத்தையும் நம்ம பார்க்கணும், அதோட விலையும் பார்க்கணும். இந்த மாதிரி பொருட்கள் ஒரே பொருளாக இருந்தாலும் அதை ரெண்டு கடைகளை 3 கடைகளை நம்ம ஒப்பிட்டு வாங்கும்போது பொருட்கள் தரமாக இருந்து விலை கம்மியாக இருக்குது இல்லை, அந்த கடைகளை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பணம் மிச்சமாகும். அதே போல பார்த்தீங்கன்னா மெயினாக உள்ளது ஆஃபர். இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை நம்ம தேவையில்லாத பொருட்களை எல்லாமே வாங்குவோம். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நம்ம தவிர்க்கிறது நல்லதான். என்ன அப்படின்னா இப்போ இதை 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் உள்ள பொருள் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 550 ரூபா கொடுத்து கட்டி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்கிறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குடும்ப செலவுகளை நம்ம கொண்டு போறதா நம்மளுடைய அந்த கொஞ்சம் கொஞ்சம் சேமிப்பு நம்மளை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். அதே போல பாத்தீங்கன்னா அரிசி, பருப்பு, எண்ணெய் இதை அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்னா அதை நம்ம எப்போதுமே மொத்த விலைக்கு வாங்கிக்கிறது நல்லது. இப்போ நம்மளுக்கு மாச பட்ஜெட் ஓகே. இப்போ நம்ம 1 கிலோ பருப்பு வாங்குறோம் அப்படின்னா இந்த 1 கிலோவும் நம்மளுக்கு மாசத்துக்கு போதும் அப்படின்னா ஓகே. அதை விட வாங்கி வச்சாலும் பூச்சி பிடிக்கும், வேஸ்ட் ஆகும். ஏன்னா வேஸ்ட் ஆயிடுச்சாலே நம்ம அதை நினைக்க தோணும். இன்னொன்று நிறையா நம்மளுக்கு அந்த பொருட்கள் அதிகமாக சேதமாகும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. நம்ம மொத்தமாக இப்போ இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு இவ்வளவு பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல மொத்தமாக வாங்கிட்டு நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மொத்தமாக நம்ம பொருட்களை வாங்கும்போது அது நம்மளுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே போல இந்த பிராண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு பொருட்களை வாங்குறோம் அப்படின்னா அந்த பிராண்டோட
பொருளையும் தரத்தையும், நம்ம லோக்கல்ல வாங்கக்கூடிய பொருளின் தரத்தையும் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகுறது மிச்சமா. ஏன்னா ஒரு சில பொருட்களை கவர்ச்சியை காட்டி அதோட அந்த பொருட்களோட தரமே இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்போதும் வாங்கக்கூடிய கடைகளில் வாங்குறது இன்னுமே ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை வந்து ஆன்லைன்லேயும் நம்ம வந்து அதோட ரேட்டு என்னங்கிறத பார்க்கணும், கடைகள்லையும் நம்ம போய் அதோட ரேட்டு என்னங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் ஆன்லைனில் ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதே பொருள் வந்து நம்மளுக்கு கடைகளில் வந்து 1800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ 200 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகுது. அதே பொருள் தானே, அதே தரத்தோட தான் இருக்கும் இல்லையா? அப்போ எதுல இது நம்ம கடைகளில் அந்த 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஆன்லைனில் நம்மளுக்கு வந்து 200 ரூபாய் சேவ் ஆகுது அப்படின்னா அந்த பொருட்களுடைய தரத்தை பார்த்து நம்ம அதே பிராண்டானு பார்த்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் வந்து மிச்சமாகும். எப்போதுமே நம்ம வந்து மாதாந்திர பட்ஜெட் போட்டு தான் நம்ம வந்து பொருட்களை வாங்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கிறது ஒரு பொருளாக இருக்கும். நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையோ இல்லையோ எதெல்லாம் கலர் கலராக இருக்கோ அதெல்லாம் வாங்கி ஃபுல்லாக ரெப்பி கொண்டுட்டு வருவோம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்கு அது என்ன தேவை, நம்மளுக்கு இந்த மாதம் இது தேவைப்படுதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். அதே போல் ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா, அது எவ்வளவு குறைஞ்சிருக்குது, நம்மளுக்கு அடுத்து அது வந்து இந்த மாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது, அதை பார்த்து நம்ம கரெக்டாக வாங்கணும் அப்படின்னா பொருட்கள் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது, பணமும் நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நாம பார்த்து நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் எப்போதுமே வந்து ஒரு உயர்வான நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலோங்கி போயிட்டே இருக்கும். எப்போதும் நம்ம வந்து பட்ஜெட் போட்டு வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா இப்போ இந்த மாதம் நம்ம எவ்வளவு கணக்கு போட்டிருக்கோம், இப்போ போன மாதம் நம்மளுக்கு எவ்வளவு செலவாக இருக்குது, அப்போ அதுலேருந்து இப்போ இந்த மாதம் எவ்வளவு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, இப்போ அடுத்த மாதம் நம்மளுக்கு இதிலிருந்து எவ்வளோ பொருட்களை நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து எழுதி பட்ஜெட் போட்டு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். ஏனோ தானோ எதுவோ மளிகை ஜாமான் வாங்குறோமா மாதத்துக்கு அது இருக்குது ஓகே போதும் அப்படின்னு நினைக்காம நம்ம எந்த இடத்துல நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்குதோ அந்த இடத்துல போய் வாங்குறதும் நல்லது. ஏன்னா ஒரு மொத்தமாக நம்ம பொருட்களை வாங்கும்போது அந்த மொத்தத்துக்கு தேவையான பில்லு இப்போ நம்மளுக்கு ஒரு 3000 ரூபாய்க்கு நம்மளுக்கு பில்லு ஆகுது அப்படின்னா அப்போ அந்த 3000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபர்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அது நம்மளுக்கு லாபம் தானே. இப்போ ஒரு கடையில் வாங்கிட்டு பருப்பு ஒரு கடையில் வாங்கிட்டு அப்பப்போ முடிகிற பொருளை போய் ஒவ்வொரு கடையில் வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய பணம் வந்து விரைய செலவு ஆகிட்டே தான் இருக்கும். இன்னொன்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நாள் வந்து விலைகள் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது. எந்த பொருட்களுமே விலை வந்து கம்மியாகிறது இல்லை. அப்போ நம்ம மொத்தமாக வாங்குறப்போ கம்மியான ரேட்டில் தான் வாங்கியிருப்போம். அப்போ நம்மளுக்கு அடுத்த மாதங்கிறப்போ அது மாத கணக்கில் வந்து விலை ஜாஸ்தி ஆகும் இல்லையா? அப்போ இன்னுமே நம்மளுக்கு வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த விலைகளுடைய அதிகம், அந்த பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால மாதம் கரெக்டாக பட்ஜெட் போட்டு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத எழுதி கரெக்டாக அதுக்கான எல்லா பொருட்களையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். அதனால என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில் மளிகை ஜாமான் மாதத்துக்கு போடக்கூடிய பட்ஜெட்டில் மளிகை ஜாமானை நம்ம ஒதுக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து குடும்பத்துக்கு தேவை இல்லையா? அதனால எது தேவையோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக எழுதி கரெக்டாக வாங்கிட்டு வரலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அம்மணி நேச்சுரல் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய டிப்ஸோட நிறைய நம்ம குடும்பத்துக்கு தேவையான நிறைய பயன்பாடு உள்ள சில விஷயங்களை நம்ம சேனலில் நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, வீடியோ பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.